மட்டன் சுக்கா செய்யலாமா? வாங்க. ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் சோம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, காரத்துக்கு 3 காஞ்ச மிளகா, வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி வச்சுருக்க மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சிடுங்க. இப்போ இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 4 நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலா பவுடரையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் காரம் வேணுன்றதுக்காக வீட்டு மசாலா பவுடரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது மட்டன் சுக்கா வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆல்ரெடி குக்கரில் வேக வச்ச கறியை நான் இது கூட சேர்த்துக்கிறேங்க. இப்போ அந்த மசாலாவோட நல்லா சேர்த்து கிளறணும். இந்த மசாலாவோட அந்த கறி நல்லா ட்ரை ஆகணுங்க மட்டன் சுக்காக்கு. இப்போ நல்லா மட்டன் சுக்கா ட்ரை ஆயிடுச்சுங்க. மட்டன் சுக்கா ட்ரை ஆனதும் கொத்தமல்லி தழையை தூவி நல்லா சுட சுட சர்வ் பண்ணுங்க. சும்மா சொல்லலைங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.